இது பிச்சைக்காரனுக்கு நடந்த கொடுமையை பாருங்க. இங்க ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரனோட தட்டுல தங்க ஆபரணங்கள் இருக்கு. அத பார்த்த இந்த பொண்ணு தாளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இந்த தங்க ஆபரணங்களை எடுத்துட்டு போறா. அப்புறம் தாங்க தெரிய வருது இந்த ஆளுக்கு கண்ணெல்லாம் தெரியுது. இவர் பிச்சைக்காரரும் இல்ல. இந்த ஆள் ஒரு லேடிய பார்த்தேன், இந்த பொண்ணு சரியில்லைன்னு சைகை காட்டுறாரு. இந்த லேடியும் இப்ப போன அந்த பொண்ணோட போட்டோவை போன்ல பார்த்துட்டு தப்புன்னு மார்க் பண்றாங்க. திரும்பி அந்த பிச்சைக்காரன் அவனோட சட்டைக்குள்ள இருந்து பணக்கட்டை எடுத்து தட்டு மேல வைக்கிறான். அதே மாதிரி இன்னொருத்தர் இந்த ஆளுக்கு கண்ணு தெரியாது நினைச்சிட்டு யாரு பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு அந்த பணக்கட்டை எடுத்துட்டு போறான். திரும்ப அந்த லேடிய பார்த்து கண்ணு தெரியாதவன் இவனும் நம்ம தேடுற ஆள் இல்லைன்னு சொல்லி சைகை காட்டுறான். அதே மாதிரி இந்த ஆளுக்கும் போட்டோவை பார்த்து தப்புன்னு மார்க் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தன் வந்து அந்த கண்ணு தெரியாதவன் வச்சிருந்த பணக்கட்டை இவருக்கு கண்ணு தெரியுதான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு போறான். அந்த ஆளுக்கும் இந்த லேடி தப்புன்னு மார்க் பண்றாங்க. அப்ப இன்னொரு பொண்ணு வர, அந்த பொண்ணு இந்த கண்ணு தெரியாதவனோட தட்டுல இருக்கிற பணத்தை பார்த்துட்டு அந்த பணத்தை எடுத்து இந்த கண்ணு தெரியாதவன் கிட்ட உங்களுக்கு யாரோ நிறைய பணத்தை